ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாட போறோம்னா இந்த பிரிசனர் கேம் தான் விளையாட போறோம். அதுவும் டிஃப்ரெண்டான பிரிசனர். என்ன பிரிசனர் தானே கேட்கீங்க? வாட்டர் பேரி தான். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கேம்குள்ள போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க நம்ம எப்படி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோன்னு. வாட்டர் பேரின்னு போட்டிருந்துச்சு, ஆனா அப்படி தண்ணி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. தண்ணியோட இருக்குதுங்க. பாருங்க நம்ம கூட எத்தனை பேர் விளையாட வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போவோம். உங்க பாருங்க தண்ணிக்குள்ள என்ன குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமா குத்தாட்டம் போடுறானுங்க இவனுங்க. அவனை காணும், அந்த அண்டாவாயனை காணுமங்க. அவனே ஒரு பாம்பு பக்ரி, தண்ணின்னு கூட பார்க்காம பாம்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் இருக்கிறதுலே மோசமானவன் இருக்கிறதுலே. பாருங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு. நம்ம கரெக்டா இப்போ டோர் ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போவோம். இங்கேயும் தண்ணி இருக்குதோ என்னமோன்னு வர தெரியலங்க. ஐயோ என்ன ஏற முடியல. ஓ இங்கெல்லாம் தண்ணி இல்லைங்க, கரெக்டா அந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கு, மற்ற இடங்கள்ல தண்ணி இருக்காது போல. ஓகே, ஜம்ப் பண்ணி போவோம். இந்த வந்தாச்சு, ஒன்னே ஒண்ணுதான், ஜம்ப் பண்ணி மேல போவோம். வந்துட்டோம். இப்போ இங்க இருந்து மேல ஜம்ப் பண்ணணும், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி போனோம். எல்லா இடத்துலயும் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும், ஆனா அந்த ஒரு இடத்துலதான் தண்ணி இருக்கு. நம்ம இடத்துலயுமே தண்ணியில நீச்சல் அடிச்சு போனா நல்லா தானங்க இருக்கும். ஸ்விம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா இப்படி நடந்து போற மாதிரியும் வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க ஆட்டம், என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு. தண்ணிக்குள்ளேயும் நீச்சல் அடிக்கிறாங்க. ஐயோ இங்க பாருங்க மறுபடியும் தண்ணி வந்துட்டுங்க. நான் தண்ணி இருக்காதுன்னு நினைச்சேன், மறுபடியும் தண்ணி இருக்குது. ஐயோ இங்க பாருங்க தண்ணிக்குள்ள பயங்கரமா இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளயும் இன்னும் சரியான குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க, வைத்த ஆடிட்டு இருக்கிறானுங்க. பயங்கர குத்தாட்டம் போடுறானுங்களே. அவன் வேற அங்கிருந்து தலையை சொல்லிட்டு இருக்கான். அந்த பாம்பு பக்ரி டரு புருன்னு போட்டுட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு புக்ல நின்று. மோசமான ஆளுங்க அவன் இருக்குதுலே. இந்த வாராம் பாருங்க, எப்படி எப்படி உள்நீச்சல் அடிச்சு வராங்க. அட கடவுளே, இவன் சைஸுக்கு இவன் பயங்கரமா நீச்சல் அடிக்கிறான். அப்ப நம்ம சைஸுக்கு நம்ம அதை விட பயங்கரமா நீச்சல் அடிக்கலாம். ஓகே பாருங்க எப்படி டர் போட்டான் பாத்தீங்களா. அட கொடுமையே, இவன் தண்ணியில நம்ம கொஞ்ச நேரம் இருந்தா அவன் பாய்சன் நம்மளை தாக்கிறோம். அதனால நம்ம பட்டன் நம்ம கிட்ட தப்பிச்சு போற வழியை பார்ப்போங்க. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். பாருங்க நம்மளால அமுக்கவே முடியல, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால பயங்கரவே கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் அது நிக்க முடியலங்க நம்மளால. தண்ணி அப்படி மேல நம்மளை தூக்கிட்டு போகுது. கரெக்டா நீச்சல் அடிச்சு பக்கத்துல போகும்போது அப்படி டக்குன்னு பட்டன் அமுக்கி விட்டுறணும். அமுக்கவே முடிய மாட்டேங்குது நம்மளால, ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. பாருங்க அமுக்கவே முடியல. பிடிச்சிட்டாங்க அந்த அண்டாவாயம் குண்டாவாயம் வந்து. கடவுளே, இந்த தடவை தப்பிக்க முடியாம பார்க்கவும். பக்ரி இந்த தடவை அவங்ககிட்ட மாட்ட மாட்டேன், கரெக்டா தப்பிச்சு போயிருவேன். எப்பவும் மரியாசலானா பாதி தூரத்துல இருந்து தான் வருவோம். இப்போ எங்க இருந்து நம்மளை கொண்டு வராங்க பாருங்க. மறுபடியும் இவ்வளவு தூரத்துல இருந்து ஓடணும். முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், இப்போ கொஞ்சம் பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரத்திலே தான் இருக்குது. நல்ல மறுபடியும் மறுகேசல் ஆகாம கரெக்டா தப்பிச்சு ஓடணுங்க. நீங்க குத்தாட்டம் போடுங்கடா. பாருங்க தண்ணிக்குள்ள மறுபடியும் விழுந்தாச்சு. இப்ப கரெக்டா அந்த அண்டாவாயன் அங்க நிக்கிறான், டரு போடுறவன். அவன் டரு போட்டு இங்க வர்றதுக்குள்ள நம்ம டுருன்னு போய் அந்த பட்டன் நம்ம கிட்ட தப்பிச்சு ஓடிடணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாத. என்ன நீச்சல் அடிச்சுட்டு போறது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. நீச்சல் அடிச்சுட்டு கூட போயிடலாம், பட் அந்த பட்டனை அமுக்கி வச்சிருந்தாங்கன்னு நல்லா இருக்கும். நம்ம பட்டனையும் அமுக்க வேண்டிய வாரம் பாருங்க அந்த அண்டாவாயன். கடவுளை, தண்ணிக்குள்ளேயும் டர் போடுறான் வந்துட்டான்டா. கொடுமைக்கு அவன் தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பாம்போட எஃபெக்ட் நம்மள தாக்கிரும். நல்லா கரெக்டா இந்த தடவை போய் நம்ம அமுக்கிட்டு தப்பிச்சு போயிடணும். ஐயோ அமுக்கிட்டேங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோங்க. அமிச்சு இப்போ ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த பாம்பு பக்கரி அந்த நிக்கிறான். நம்ம கரெக்டா தப்பிச்சு மேலே ஏறி ஓடிடணும். அவன் நம்மளை துரத்துறன்னு நினைக்கிறேன். ஐயோ துரத்தி தான் வர்றானா, பின்னாடி சத்தம் கேக்குதுங்க. நானும் துரத்துறன்னு நினைச்சேன். இங்க அவனை காணும், பின்னாடி வருவான் போல. இங்க அவனை காணும் அண்டாவாயனை. ஓ அந்த பாருங்க எப்படி உள்நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்கான் பாருங்க. மோசமான ஆளுங்க அவன். எப்படி நீச்சல் அடிச்சு போறான் பாருங்க. உள்நீச்சல் வெளிநீச்சல் எல்லா நீச்சலையும் நம்மகிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பான் போல. இத்தனை பேரை விரட்டுறான், அதனால எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டதான் நல்லதுன்னு கத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ போச்சு, நடவடிக்கைங்க மேல ஏறிட்டோம். எங்க அந்த அண்டாவாயனை காணோம். அந்த போறான் பாத்தீங்களா, எப்படி நீச்சல் அடிக்கிறான் பாருங்க, பயங்கரமா நீச்சல் அடிக்கிறான். ஏறியாச்சு. இப்ப அந்த அண்டாவாயன் அந்த போயிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா. நம்ம அவன் கையில சிக்காம போகணுங்க. சிக்கணும் நம்மள சதுரதாங்க போட்டுருவான். அதை கரெக்டா போகணும். அந்த வலிக்கு அந்த தண்ணில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணில நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம மரியாசல் ஆயிருப்போம். இதுக்கப்புறம்
கீழே போகணும். இந்த தண்ணி இருக்குதோ, ஆமாங்க இங்கேயும் தண்ணி இருக்குது. இதுல நம்ம டைரக்டா ஜம்ப் பண்ணி போவோம். ஆனா இந்த தடவை நீச்சல் அடிச்சே போக வேண்டியதா இருக்கு. சும்மாவே போக முடியாது. இதுல நீச்சல் அடிச்சு வேறையாடா, ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க எங்களை. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, இந்த பக்கம் யாரோ போட்டிருக்கு, இந்த பக்கம் போறது. ஓ, இதை போகணும்னு நினைக்கிறேன். இந்த பாத்ரூம் ஓபன் பண்ணி நம்ம தப்பிச்சு போனோம். இதுல எந்த பாத்ரூம் வர தெரியலையே. இந்த பாத்ரூமா தான் இருக்கும். எப்பவுமே 2வது பாத்ரூம்ல தான் ஏதாவது வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ டர்ன்னு தோண்டி உள்ள போயிருவோம். இங்க எரிமலை குழம்பு இருக்கா, தண்ணி இருக்கான்னு தெரியல. பாருங்க, இங்க தண்ணி இல்ல, எரிமலை குழம்பு தான் இருக்கு. நானும் வாட்டர் பேரிங்கிறதுனால தண்ணி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தண்ணி இல்ல, இங்க நெருப்பு குழம்பு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் தான் இருக்கு. அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, பாருங்க சிலுவெல்லாம் இருக்கு. சிலுவை எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லா ஸ்கின்மென் வாங்கிக்கலாம் போல. அதெல்லாம் வெப்பன் போலங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுனால தெரியல. ஃப்ரீனா ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும். எல்லாமே காசு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம காசுக்கே வழி இல்லாம தான் நம்ம இருக்கிறோம். அது தெரியாம இவங்க வேற நம்ம ஒரு சோதிக்கிறாங்க. இங்க பாருங்க என்ன ஆட்டம் போடுறாங்க. கையில வேற ரம்பம்லாம் வச்சிருக்காங்க. அறுத்துருவாங்க. மரத்தை வெட்டுற மாதிரி நம்மள கிரிச்சு கிரிச்சுன்னு வெட்டிடுவாங்க. கரெக்டா தப்பிச்சு ஓடிடணும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய உருண்டு போகுதுன்னு. ஜூஸ் எல்லாம் இருக்குது. நாங்க ஜூஸ் தானே தொட்டோம்னா காசு கேட்பான். ஆனா அவன் ஜூஸே நம்மளுக்கு தேவையில்ல. கரெக்டா அந்த உருண்டை போனதும் தப்பிச்சு நம்ம போயிடணும். இல்லைன்னா அந்த வெடிகுண்டு உருண்டை நம்மள ஒரே வெடிகுண்டா உருட்டி விட்டுரும். நசிக்கிறவங்க ஒண்ணும் இல்லாம நம்மள சதுரத்தங்கா பண்ணிரும். அதனால கரெக்டா அதாங்க இந்த பக்கம் போனதும் நம்ம குடுன்னு ஓடி அந்த பக்கம் போயிடணும். அது வர்றதுக்குள்ள போய் அடுத்து சேஃப்டியான இடத்துல போய் நினைக்கணும். வந்துட்டோம். இப்போ அடுத்து எங்க போகணும்? ஓ, அடுத்து இந்த பக்கம் போனோம். லெஃப்ட் சைட் போய் நேரா மேல ஏற வேண்டியதான். மேல ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான். மேல ஏறிட்டோங்க. இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. இங்க எந்த அண்டாவான் தெரியல. என்னங்க அவன் தலைய காணும். மேல ஏதோ சட்டி பண்ணைய கொத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா அதை அமுக்கணும். அமுக்கியாச்சு. இப்ப கரெக்டா தப்பிச்சு போகணுங்க. இல்லைன்னா அவங்கிட்ட மாட்டிக்கிடுவோம். அவன் நம்மளை சதுரத்தங்க போட்டுருவான். கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். நம்ம மேல ஜம்ப் பண்ணி போயிட்டாலே போதும், தப்பிச்சிருவோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான். இந்த பாத்தீங்கன்னா இந்த அண்டாவையாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறான். என்னாச்சு எப்பவும் பாத்துட்டு திரும்பி போயிடுவான். இன்னைக்கு போகாம இருக்கிறான். எதுவும் பிரச்சனை என்னமோன்னு வேற தெரியலையங்க. எதுவும் பிரச்சனைகள் இருக்கான் போல. அதை நம்மளை கண்டுக்கவே இல்லை. இங்க வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் தான். அப்பா மேல ஏறிட்டவங்க ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு. அந்த அண்டாவா என் டர் போட்டே வைதாங்க. எந்த நேரம் டர் புருங்க. ஐயோ கடவுளே. இப்போ நம்ம இந்த பட்டன் அமைக்கி மேல போக ஆரம்பிச்சிருவோம். மேல என்ன ஆபத்து வச்சிருக்கிறாங்களோ தெரியலையே. இங்க தண்ணி இருக்குமா? இங்கேயும் தண்ணியில எதுவும் நீச்சல் அடிச்சு போகணுமா, இல்லைன்னா அதே மாதிரிதான் ஜம்ப் பண்ணி போகணுமான்னு வர தெரியல. ஓகே, வந்து லைட்டா எனர்ஜி ட்ரிங்க குடிச்சு எனர்ஜி ஏத்திக்கலாம். கொஞ்சம் பக்கத்துல போய் கொடுவாங்க. இது வேற பக்கத்துல போனாலே வாங்க இங்க திட்டு இருந்தா வாங்குவாங்க. திட்டு இருந்தா நாங்களே வாங்க மாட்டோம். நீங்க எங்களை கொடுமைப்படுத்துறீங்க. வந்தாச்சு. இப்ப ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு. ஜம்ப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் பண்ணி ஓடிடணும். வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் தாங்க. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்றோம் பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணி வந்து லாஸ்ட்ல கீழே விழுந்துட்டா எவ்வளவு கோவம் வரும். நிறைய தடவை கீழே விழுந்து அதெல்லாம் கட் பண்ணி தாங்க உள்ள போட்டு வச்சிருக்கேன். இப்போ மேல ஏறலாம். மேல என்ன ஆபத்து இருக்குதோ தெரியல. எங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குது. நம்ம எப்படி தப்பிச்சு போகனே தெரியலங்க. பயங்கர கஷ்டமா இருக்குது. இப்போ மேல போவோம். இங்க போய் ஏணி எடுக்கணும். ஐயோ பக்கத்துல போவாத. ஐயோ சொல்லி பயம் இல்ல. வாங்குங்கன்னு வந்துட்டு நம்மலாம் துட்டு இல்லைங்க. துட்டு இருந்தா வாங்க மாட்டோமா? காசு இல்லப்பா, காசு இல்ல. வந்துட்டோம். உள்ள போய் ஏணி எடுத்துட்டு நேரா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கலாம். இந்த ஏணி எங்க இருக்குது? அந்த இருக்குதுங்க. ஏணி எடுத்துக்கலாம். ஏணி எடுத்துட்டு போய் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் மேல ஏறி போக ஆரம்பிச்சிருவோம். இன்னும் மேல எல்லாம் என்னென்ன ஆபத்துலாம் சிக்கி வச்சிருக்காங்க தெரியல. ஏன்னா இங்க காரணம் தப்புனா மரம் தான். பால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடியா போட்டு வச்சிருக்காங்க. மிதிச்சோம் நம்மள செதறத்தங்கா பண்ணிரும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மருகே செலா பண்ணிரும். இப்போ கரெக்டா அந்த படி மேல ஜம்ப் பண்ணி ஓடணும். படியான் தான் இருக்குது. அப்ப ஜம்ப் பண்ணிட்டு கரெக்டா அந்த படியை பிடிச்சிட்டா போதும். பிடிச்சிட்டேன். இப்போ கடகடன்னு மேலே ஏறிடணுங்க. நின்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துருவோம். இப்போ இந்த ஃபேன் காத்துல போனோம். ஐயோ கீழே விழாம போகணுமே. எப்படி போறதுன்னு தெரியலையே. யாராவது வழி இருந்தா சொல்லுங்களேன் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்.
காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்புறம் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஏன்னா நம்ம வீடியோ சும்மாவே ஃபன்னியா தான் இருக்கும். பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம் காய்ஸ். நீங்க வயிறுக்குள்ளுங்க போச்சுடா செத்து விளையாண்டுட்டு இருக்கோங்க. ஒரு மனுஷன் ஒரு தடவை சாகலாம், 2 தடவை சாகலாம். நம்ம செத்தே விளையாண்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு கேப் வச்சிருக்காங்கன்னு. ஒரு சிலர்ல கேப் இருக்க மாட்டுக்கு, ஒரு சிலர்ல கேப் இருக்கு. நம்ம கவனம் இல்லாம போனோம்னா உள்ள விழுந்து மர்கியா செல் ஆயிருவோம். அதனால கரெக்டா போனோம். பாருங்க ஜம்ப் பண்றோம்னு கரெக்டா கீழே. ஐயோ முடியலங்க. கீழே விழுந்து செத்து விளையாண்டுட்டு இருக்கிறோம். இப்போ கரெக்டா மேல ஏறணும். மேல ஏறி இப்போ அது மேல ஏறி அப்புறம் ஜம்ப் பண்ணி மேல ஏறி போனோம். அப்புறம் மேல அங்க என்ன ஆபத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இடமும் ஆபத்துகள் தான். இப்போ இங்க ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். இங்கேயும் வந்தாச்சு. கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம் காய்ஸ். வழியா தப்பிச்சு வாடா. எல்லா வாழ்வையும் போய் அடைக்கணும். இப்போ க்ளோஸ் த வால்வ்ஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லா வாழ்வையும் அடைச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். எல்லா வாழ்வுமே எத்தனை வாழ்வு? மொத்தமே 3 வாழ்வு தான் இருக்கு. அந்த 3 வாழ்வையும் நம்ம அடைக்கணும். அதுக்கு கேஸ் வந்துட்டு இருக்கு. அது வழியா அந்த அண்டாவாயம் போடுற கேஸ் தான். நம்ம அந்த கேஸ்ல தெரியாம லைட்டா பட்டா கூட நம்ம வெடிச்சு செதறிடுவோம். மோசமான கேஸுங்க அது இருக்கிறதுலே. அதனால அந்த கேஸ்ல பட்டாம நம்ம தப்பிச்சு போனோம். நம்ம லைட்டா பட்டாலும் நம்ம சோழிய முடிச்சு மறுகேசாலா பண்ணி விட்டுறோம். அந்த கேஸ் மோசமான கேஸுங்க அது. காய்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்குமா? நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம சொல்லுங்க. ஓகே நம்ம ஓட ஆரம்பிக்கலாம் காய்ஸ். இங்க அடுத்தடுத்து என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப சோழிய முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நம்ம ஓடுறதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. நின்றுட்டே இருக்கிறது வேஸ்ட்டுங்க. இங்க பாருங்க நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அங்கேயும் ஐயோ போச்சுங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான். அவன் அந்த வாழ்வை ஆஃப் பண்ணிட்டான். இப்ப நம்மளும் போய் இந்த வாழ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க. இப்படி கீழே எல்லாம் ஊசியா வச்சிருக்காங்க. கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே சொருகா சொருகிரும். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. கரெக்டா போனோம். அவன் எல்லா வாழ்வையும் ஆஃப் பண்ணிட்டு மேல போயிட்டாங்க. நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு என்ன, நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து கம்பெனி கொடுப்போம். இன்னும் ஒரு வாழ்வு தான் இருக்கு. அந்த வாழ்வையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். கரெக்டா அந்த வாழ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம பின்னாடி வந்த ஃப்ரெண்டு கரெக்டா வந்து கீழே விழுந்து மகியா செலாயிட்டான். அதனால நம்ம மட்டும் தப்பிச்சு போக ஆரம்பிப்போங்க. அவனை சொன்னோம். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நம்மளும் விழுந்து மர்கேசால் ஆயிட்டோம். அதனால இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணி போனோம். ஜம்ப் பண்றேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டோம். மறுபடியும் ஓடி போய் மறுபடியும் கீழே விழுந்து சுத்தக்கூடாது. மறுபடியும் கவனமா போகணுங்க. இங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுவெடியா போட்டு வச்சிருக்காங்க. விளங்காத வேணுங்க. கவனமா போகணும். இப்போ கரெக்டா ஜம்ப் பண்ணுங்க. பாருங்க நம்ம அவசரத்துக்கு வைக்கணுங்க. உங்க அண்டா அவசரத்துக்கு வச்சிருக்காங்க. எப்படிங்க ஜம்ப் பண்றதுங்க? பாருங்க அவன் நம்ம மேல ஏறி ஓடிட்டான். நம்ம இது மேலங்க ஏறி போறது? நம்மள மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்களா? நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆனா அவன் வந்து நம்மளை விட்டுட்டு ஓடிட்டான். கரெக்டா மேல ஏறி அது மேல ஏறி அப்படி மேல ஏறி அப்படி ஜம்ப் பண்ணி போயிட வேண்டிதான். இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கேமே முடிஞ்சிடும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணணும், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணி நேரா ஓடும். நம்ம பின்னாடி வந்து ஃப்ரெண்டு நம்மளுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் பேரின்னு போட்டிருந்தாங்க. இது வாட்டர் பேரி இல்லைங்க, வெறும் டம்மி பேரி தான். எப்பவும் போல இருக்கிற பேரி தான். நானும் வாட்டர் பேரின்னா எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கும்னு நினைச்சேன். ஏதாவது ஒரு சில இடங்கள்ல தண்ணி இருக்கு. ஒருவேளை எண்டிங்லயும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணியிலே அவன்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் மட்டும் தண்ணி வச்சிருக்காங்க. சரி பார்க்கலாம் அங்கேயும் தண்ணி இருக்குதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். காத்திருந்து பார்ப்போங்க. எல்லாத்தையும் பார்ப்போம். மேல போலாம். வந்தாச்சு. இப்ப கரெக்டா அந்த படியில ஏறி குடுன்னு ஏறி மேல போயிருவோம். மேல இன்னும் எங்க இருந்து ஆபத்து இருக்குன்னு தெரியலையே. இது என்னது? ஓ மேல. ஓ அந்த கரெக்டா அந்த ஹோல்குள்ள போய் நம்ம ஜம்ப் பண்ணி விழணும். கரெக்டா விழுந்துடணுங்க. கரெக்டா வந்து லேண்ட் ஆயிட்டோம். இப்போ இங்க இருந்து இறங்கியாச்சு. இங்க யார் இருக்கான்றதே எந்த பேரி இருக்கான்? ஓ சாப்பாடு செய்யறவன் தானா? ஓ இங்க லஞ்ச் பேரி இருக்கான். அந்த லஞ்ச் பேரி கையில சிக்காம போனா அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய தோசை கடாய் வச்சிருக்கோம்னு. அதை வச்சு நம்ம மண்டல அடிச்சா நம்ம அங்கனுக்குள்ளேயே மறுகேசல் ஆயிடுவோம். இவ்வளவு பெரிய தோசை விடுறது அவனுக்கு எங்க கிடைச்சிச்சு தெரியல. இந்த மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் ஒண்ணு இருந்தா நம்ம அதை வச்சு தோசைட்டு ஒரே தோசையில எல்லாரும் வேறு நிறைஞ்சிடும், சாப்பிட்டு தூங்கிடலாம். பாருங்க எத்தா பெருசா இருக்காங்க அண்டாவாயன். பயங்கர தோசை, பெரிய தோசை கிழங்கு. அவன் சைஸ்ல பாதி கூட இல்லை. ஒரே சுள்ளா நம்ம சுட்டு தள்ளிடுவோம் போல.
நம்ம கரெக்டா தப்பிச்சு போகணும், இல்லைன்னா மரியாசல் ஆயிருவோம். ஐயோ வாரம் பாருங்க, நம்ம அடிக்கிறதுக்கு என்ன வகமாறான்னு நம்ம பக்கத்துல வச்சு அப்படியே வீசலாம் பாருங்க. அப்படி பயங்கரமான ஆளா இருப்பான் போலங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. இவன் பக்காதான் டம்மி பீஸ்மா இருக்கான், பயங்கரமான ஆளா இருக்காங்க இவன். ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க, கரெக்டா ஓடணும், இல்லைன்னா நம்ம ஒரே அடி அந்த தொசக்கல வச்சு அடிச்சு கொண்டு போட்டுருவான். இன்னும் துப்பாக்கியை காணோம், அதான் என்னடா துப்பாக்கி கன் நம்ம இருந்துச்சு, அதை காணாம போயிட்டேன்னு பயந்துட்டேங்க. ஐயோ சிக்கிக்கிட்டேன், ஐயோ போச்சு போச்சு போச்சு, எனக்கு கொஞ்சம் தூரம் தான், உன்னை கொண்டுட்டோம்னா போதுங்க, உன்னை முறையா செலவு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் போயிருவோம். பாருங்க என்ன வகமாறான்னு இப்பா வெடிச்சு செதறிட்டாங்க பாருங்க. நம்ம பாம்போட பவர் அப்படி போல, அவனா பாம்பு போடுவான், நம்மளும் போடுவோம். ஆனா நம்ம கையால போடுறாங்க, அவன் வேற வழியா போடுறான். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருவீங்க. நம்ம வீடியோ பார்த்து சிரிக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ இந்த படி மேல ஏறி நம்ம மேல போக ஆரம்பிக்கலாம். இன்னும் மேல என்ன ஆபத்து இருக்குன்னு வர தெரியலையேங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கண்ணி வெடியா போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்டான கண்ணி வெடியா தான் இருக்கு, ஒரே கண்ணி வெடியா போட்டுக்கல. இங்க ஒண்ணுன்னா அங்க ஒண்ணுங்க பாருங்க, இங்க லேசர் லைட்டு அணுகுண்டு வருது. இதுல கரெக்டா சிக்காம போகணும், சிக்கணும், ஒரே பொசுக்கா நம்மள பொசிக்கிறோம். ஐயோ என்ன மாட்டிக்கிட்டோமா, ஐயோ போச்சுடா. கரெக்டா போகணுங்க, நல்லா விளக்கி இப்போ கரெக்டா போயிருவோம். பாத்தீங்களா லைட்டா ரொம்ப செவத்தோடு ஒட்டிட்டேன் போல, அது ஒரே சொல்ல நம்மளை முடிச்சு விட்டுருச்சு. வந்தாச்சு, ஒரு வழியா தப்பிச்சு. இதுக்கப்புறம் எங்க போனோம்னு தெரியலையே. இதுக்கப்புறம் மேல போய் அந்த ஏணி எடுத்துட்டு அதை படுக்க போட்டு அது மேல நம்ம ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஓகே இப்ப அதை எடுத்துப்போம், எடுத்தாச்சு. இப்போ இது மேல ஜம்ப் பண்ணி அங்க போவோம். இங்க வாட்டர் பேரியில இங்க என்ன இருக்குன்னு தெரியல, இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. இருந்தாச்சு. இங்க பாருங்க எல்லா பக்கமும் எனக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. போச்சுடா, அட கடவுளே, இவ்வளவு கஷ்டப்பட்டது விளம்பச்சங்க. ஆர்வ கலர்ல அவனுல பார்த்துட்டு கீழே போட்டேன். இப்ப மறுபடியும் மேல போய் நம்ம எடுத்துட்டு ஓடணும். என்னங்க பண்றது, நம்ம எங்க கால வச்சாலும் கண்ணி வழியாதான் இருக்குது. வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க போய் இதை எடுத்துப்போம். எடுத்தாச்சு. இப்ப கரெக்டா போய் பிளேஸ் பண்ணி போகணும். மறுபடியும் கீழே போட்டக்கூடாது கிணத்தனமா. போ 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 போய் வச்சுட்டு தப்பிச்சு போற வழிய பாருடா, புடைக்கிறதுக்கு வழிய பாருங்கடா. சில்லித்தனமா நிற்காதீங்க. எடுத்தாச்சு. இப்போ கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிடுவோம். கீழே விழுந்துடக்கூடாதுங்க, பயங்கர ஸ்பீடா நடக்கிறோம். ஐயோ முடியலங்க, என்னால முடியல, போச்சுடா. ஐயோ மீண்டும் மீண்டுமா கீழே விழுந்து மரியாசல் ஆயிட்டுவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து தானா, என்னங்க பண்றது, நமக்கு சோதனை மேல் சோதனைங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு. என்னங்க பண்றது, மேல போய் மறுபடியும் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு தப்பிச்சு போற வழிய பாப்போங்க. ஐயோ நம்மளை சோதிக்கனே எல்லாம் நடக்குதுங்க. ஒண்ணுதான் இருக்குது, கரெக்டா அதை எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்ணோம். மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் தப்பிச்சு போக வேண்டியதா இருக்கும். கரெக்டா போக ஆரம்பிப்போம். வந்துட்டோம். அப்ப கரெக்டா அந்த இடத்துல வைக்கலாம், வச்சாச்சு. இந்த டைமாவது கரெக்டா கீழே விழாம தப்பிச்சு போனுங்க. ஒவ்வொரு தடையும் கீழே விழுந்து நம்ம மரியாசல் ஆகிட்டு இருக்கோம். இந்த தடவை கீழே விழாம கரெக்டா தப்பிச்சு போயிடணும், கரெக்டா பிளேஸ் பண்ணணுங்க. என்னங்க நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் திரும்புது, கரெக்டா போட்டுறணும். இந்த விளக்கு கரெக்டா போட்டுட்டோம். நானும் இந்த தடவை கீழே விழுந்துருவணும்னு தான் நினைச்சேன், கீழே விழலாதான். ஒண்ணுதான், இதுலயும் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டா போதும். இப்படி பிளேஸ் பண்ணிடுவோம். தப்பிச்சவங்க ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு வர தெரியலையே. ஐயோ அந்த அண்டாவா எங்க இருக்கிறான். இது வாட்டர் பேரி தான், ஆனா அதுல வாட்டர் இல்ல, எப்பவும் போலதான் இருக்குது. நம்ம இப்ப இந்த அண்டாவாயை நான் சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போனோம். அவன் 2 கையில இருந்தும் அணுகுண்டு பறந்து வரும். நம்ம கரெக்டா அந்த டைம் மட்டும் ஜம்ப் பண்ணி ஓடிடணும், இல்லைன்னா அவன் கையில சிக்கி நம்ம சின்ன பணம் ஆயிடுவோம். என்ன அவன் வரமாட்டுக்கான். ஓகே நம்மளுக்கு நல்ல வாய்ப்பா போச்சு, நம்ம பக்கத்துலனே அவனை சுட்டு கொண்டு வர வேண்டியதான். கொஞ்சம் தாங்க, அவன் லைஃப் பாதி முடிஞ்சிட்டு இன்னொரு பாதி தான் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு தப்பிச்சு ஓடிடலாம். சுட்டு கொல்லு அவனை. அவன் லைஃப்ல இன்னொரு கால்வாசி தான் இருக்கு, முடிச்சிட்டோம்னா அவன் சோழி முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு, அவன் லைஃப் ஃபுல்லா முடிக்க போறோம். இன்னும் 2 தடவை சுட்டா போதும் அவன் லைஃப் முடிஞ்சிரும். வெடிச்சு செதறிட்டாங்க. டோர் ஓப்பன் ஆகல இன்னும். என்னாச்சு? டோர் ஓப்பன் ஆயிட்டுங்க.
ஓகே, இப்போ நம்ம கரெக்டா தப்பிச்சு போக ஆரம்பிக்கலாம். வேன்ல ஏறுவோம். என்ன அவன் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேன்ல ஏறி போகலையா? என்னாச்சுன்னு தெரியல. எங்க நம்ம தானே முதல்ல வந்தோம், அதனால நம்மளுக்கு தான் முதல் வேன் போலாம். அவன் நம்ம கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். ரொம்ப நன்றிங்க, போயிட்டு வரேன். ரொம்ப கையெழுத்து ரொம்ப பவ்யமா இருக்காங்க, என்னன்னு தெரியல. காய்ஸ், இதே மாதிரி உங்ககிட்டயும் நான் கையெடுத்து ஒன்று கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். இங்க பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி வண்டியில வந்து நம்ம லேட்டா வந்தோம், நடந்து வந்து அவன் பயங்கர ஸ்பீடா வந்துட்டாங்க. எவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கான் பாருங்க. அப்போ பயங்கர ஸ்பீடா அவன் ஓடையும் செய்யறாங்க. நம்ம ஜம்ப் பண்ணி போனா கூட அவங்ககிட்ட போக முடியல. அவன் கால் பெருசா இருக்குன்னு நினைக்கிறான், அதனால அவன் வேகமா ஓடுறான். நம்ம நடந்து வர்ற ஸ்பீடும் அவன் ஓடுற ஸ்பீடு நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ வேகமா நம்ம ஓடினாலும் அவன் நமக்கு அங்க பாருங்க, இவ்வளவு வேகமா அங்க போயிட்டான் பாருங்க. நம்மளும் அவன் ஸ்பீடுக்கு தான் ஓடுறோம். இன்னும் அங்க பாருங்க, குரலி வித்தெல்லாம் காட்டுறான். மேலெல்லாம் ஏறி போறாங்க. அட கொடுமையே. சரி, நம்ம இப்படி போங்க, நம்மளுக்கு அப்படிலாம் ஏறி போக முடியாது, குரங்கு வித்தெல்லாம் காட்ட முடியாதுங்க. நம்ம இப்படியே போயிருவோம். படிக்கட்டு வழியாவே போயிரும். நேர் வழியே நம்மளுக்கு, ஐயோ சொல்லி வேலையை முடுறதுக்குள்ளே கீழே தள்ளிட்டாங்க. நேர் வழியில போனாலே நம்மளால போக முடியாது. இதுல நம்ம குறுக்கு வழி நம்மளுக்கு எதுக்குங்க, நேர் வழியிலே போய்க்கிடுவோம். நல்லா ஏறுவோம். இங்கே என்ன ஆபத்து இருக்குன்னு வேற தெரியலையே. அட கடவுளே, இங்க கால் வைக்கிற இடம்லாம் சொல்லி பயன்படுத்த வைக்க விட்டுருந்தாங்க. கண்ணிவெடியா போட்டு வச்சு நம்மள சாகடிக்கிறாங்க. இந்த தடவை கரெக்டா மேல ஏறி போகுவோம். அங்க பாருங்க, நம்ம கூட வந்தவனும் உள்ள விழுந்து கிடக்குறான். இன்னங்க அவன் கீழே நிக்கிறான், மேலே நிக்கிறான். இவன் என்ன ஒரு விந்தைய நாளா இருக்கிறான். கீழே தான் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப மேல வந்து நிக்கிறாங்க. எப்படின்னே தெரியல. அவனுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நம்ம மட்டும் ஏங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஓடி வர்றோம். ஒண்ணுமே புரியலங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணி போகணும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போயிடணும். எங்க அவனை காணோம். நம்ம பின்னாடி வந்தவனே வந்தான், அனுக்கே ஓடிக்கிட்டு இருந்தான். ஆள் அட்ரஸ் காணாம போயிட்டான். ஐயோ, அவங்க பாருங்க, கொஞ்சம் பக்கத்துல வைக்கலாம்லாடா, ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க? இவ்வளவு தூரத்துல வச்சுங்க, நான் கீழே வந்தே மரியாசல் ஆயிருவனே. இவங்க வேற நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹெலிகாப்டர்ல ஏறிட்டோம். நம்ம கூட அந்த ஃப்ரெண்டை காணும். ஓகே, நம்ம நல்லா பறந்து அப்படியே ஜாமன்னு பறந்து போவாங்க. இதுக்கப்புறம் இது நம்மள எங்க கொண்டு விட போகுதுன்னு தெரியல. எங்கேயாவது நம்ம வீட்டுல கொண்டு விடும் தான் இருக்கிறேன். எங்கேயாவது எப்படி விடும்? ஓகே, நம்ம வீட்டுக்கு தான் போல. தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு. என்னங்க தப்பிச்சு வந்துட்டோன்னு பார்த்தா பிரிசோனர் செல்லுன்னு போட்டு வச்சிருக்கு. அட கடவுளே, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துக்கலாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்ததே வேஸ்ட்டுங்க. பாருங்க அந்த பிரிசோனர் ஜெல்லு. இங்க பாருங்க அந்த செல்ல தண்ணி வேற நிறைஞ்சிருக்குது. இங்கதான் எக்ஸைட்னு போட்டுருக்குது. இப்படிதான் போகணுமா? ஓ, இந்த வெள்ளை கலர்ல ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அப்படி போனாதான் தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அது மேல ஏறி தப்பிச்சு போவோம். என்ன இன்னுமே எங்கேயுமே வழி இல்லையங்க. எங்கேயுமே ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துலயும் அடுத்தடுத்த கேம் போறதுக்கு தான் வழி கேட்க, நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது வேஸ்ட்டுங்க. அட கடவுளை, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேனடா. ஹெலிகாப்டர்ல ஏறாம அன்னைக்குள்ளே கேமை முடிச்சிருப்பானடா. அட கொடுமையே. ஓகேங்க, நம்ம இதோட இந்த கேமை முடிச்சுக்கிடுவோம் காய்ஸ். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த கேமை முடிச்சு கொடுவோம். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பபாய், see you guys. எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.